ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 8இல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இதில் வந்து குழந்தைகள்கிட்ட எதிர்த்து பேசுகிறது கொஞ்சம் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் வியாழன் வெள்ளி வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். பட் அதுவரை கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூழ்நிலை, நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் சிறப்பானதாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன மனசலனங்கள், ஏன்னா வந்து அங்கே சந்திரன் நீச்சகமாகும் போது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாக்கு கொடுத்துட்டு ஐயோ என்னால் இப்படி ஆயிடுச்சுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. 4ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒன்று ஒரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு மகரத்துக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஒரு புதன்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து சுக்கிரனே வந்து உங்களுக்கு வந்து 8இல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவோம், கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவோம். நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பேசி அதனால் நமக்கு ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு 8இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து தாக்கி பேசிக்காமல் இருக்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் என்னோட சண்டை போட்டுக்கோங்க, பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை, அதுதான் சொல்ல வர்றது. மற்றபடி வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது நல்ல யோகங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் விபரீத ராஜ்யம் வராதுங்கிற ஒரு விஷயங்கள் திடீர்னு நடந்து முடியறதுக்கான, அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஹெல்ப்பு, நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிறது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தும் நல்ல பணமும் வர்றதுக்கான நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக புதன் தசாபதி, புதன் வந்து 2, 5ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் 3, 2, 5, 9. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களே புதன்கிழமை வரை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 6இல் இருக்காருங்க. ஸோ 6இல் போயிட்டுருக்கும்போது 6, 7, 8 ரொம்ப எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். என்ன ஒன்று, புதன்கிழமைக்கு மேலே சின்ன சின்ன மனசலனங்கள், மனதில் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம்னா 12 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 10இல் இருக்காருங்க. தொழில் வந்து ஒரு பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் வந்து நான் வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கு கிங்காகணுங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ நடக்குமானால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2இல் இருந்து, அதுவும் வந்து 8ஆம் அதிபதி வரும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா வந்து குரு வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதமாக பேசிடுவோம், எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ரிஷப லக்னமாவது சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்துருவாருங்க. ஸோ அது வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகுது. ஃபாரின் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், பிரயாணங்கள், இதனால் ஒரு பெரிய லாபங்கள், பெரிய ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் புதன் 2 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் வாக்குவாதங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது கேதுவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது அது சூண்டிய விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் பாசஸ்க்கும் நிறைய வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக ஏறும். அது மாதிரி நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், மார்ட்கேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸை நிறைய கொடுக்கும். அம்மா கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3 இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும், தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள், அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டோம். வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல, அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். வந்து இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஏன்னா வந்து அந்த 5-8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து அது சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்காங்கிறது அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்க? சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக. ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.